இல்லை அதாவதுங்க, அவர் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் பாலிடிக்ஸ் பண்ண விரும்புகிறான்றது மட்டும் எனக்கு புரியுது. ஆனால் அந்த டிஃப்ரெண்ட் டைப் வந்து எடுபடுமா ஜனங்க கிட்டன்றதுல எனக்கு டவுட் இருக்குங்க. ஓகே. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாக ஒரு மாதிரி பழகிட்டு இருக்கிறோம். ம். அரசியல்னால் அந்த தலைவர் வருவார், அங்கே வந்து பேச்சு பேசுவார், எல்லாரோடும் மிங்கிள் ஆவார், எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்குவார்னு சொல்லிட்டு. இங்கே விஜயை பொறுத்தவரையில் அதுக்கு அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. அதாவது ஒரு பெருங்கூட்டம் வந்துடுதுங்க. ஏற்கனவே நம்ம கரூரில் பார்த்தோம். தேர்தல் பரப்புரைக்கு வந்து 41 பேர் இறந்ததாக இந்தியாவில் எங்கேயாவது இருக்குங்களா? கிடையாது. இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிபிஐ கூட விஜய் ஏன் டெல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க, அமித்ஷா கையை முறுக்க போகிறாரு, காலை முறுக்க போகிறாருலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஊடகத்தில். இதே ப்ராப்ளம் தான். அவரை கரூரில் அந்த சிபிஐ ஆஃபீஸுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டு ஒரு நாள் அங்கே தங்கினார்னா கரூர் என்ன ஆகும்னு தெரியாது. அப்போது தமிழ்நாடு அரசின் பாதுகாப்பு குறைபாடுகள், காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் சிபிஐக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு தான் அவரை டெல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க.